ஓம் நமோ நாராயணி. அதாவது கடன் தீர்றது அப்படிங்கிறது மாதிரி நிம்மதி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் கடன் அடைச்சிடறான். அது 100 கடனோ 1 கோடி கடனோ 9 லட்சம் கடனோ, இந்த கடன் அடைச்சிட்டு ஒரு ஸ்டைலாக நடந்து வருவான் பாருங்கள். அந்த ஸ்டைல் அவன் வாழ்க்கையில் அவனை ரசிப்பான். ஒரு பெண்ணுக்கு அப்படித்தான். அது எந்த கடனாக இருந்தாலும் செட்டில்மெண்ட் நோ பேலன்ஸ் அப்படின்னு வரும்போது ஹாப்பி. அதே மாதிரி ஒரு ஜிபேலையோ ஃபோன்பேலையோ ஒரு பணத்தை செட்டில் பண்ணி, ஆனால் இனி ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு நான் தர வேண்டியதில்லை, பாக்கி இல்லை அப்படின்னோடனே ஒரு சிரிப்பாக அந்த சிரிப்பை வரவழைப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குபேர புள்ளின்னு ஒன்று இருக்குது. அந்த குபேர புள்ளியில் எந்த கிரகம் விழுகிறதோ அந்த கிரகத்தின் திருக்கோயிலுக்கு அந்த கிழமையில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் ஜோசியத்தையே நீங்கள் கேளுங்க, குபேர புள்ளி கண்டிப்பாக எங்கே இருக்குதுன்னு தெரியும். குபேர புள்ளியை கண்டுபிடித்து விட்டால் அது என்னெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தெரியுமா? புதிய தொழில் தொடங்குவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு, மகா தனயோகம். தனயோகம்னா என்னங்க? தேவைக்கு மீறிய பணம். மகா தனயோகம்னா 7 தலைமுறைக்கு சொத்து. இதையெல்லாம் பெரியோர்கள் தெரிந்து தான் அந்த குபேர புள்ளியில் தொழில் தொடங்குவார்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.